அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இதெல்லாம் உங்க டெஸ்லா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வண்டிக்கு ஒரு வழியா நம்பர் பிளேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டிக்கு போயிட்டு நம்பர் பிளேட் தான் இன்னைக்கு நம்ம போட போறோம். ஸோ அதுதான் இந்த vlog நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன வரும் அப்போ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு நம்ம ஜிபிஎஸ் ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் வருமா இல்லை இதுக்கு முன்னாடி வருமானு எனக்கு தெரியல, பட் அந்த வீடியோ வருது. ஸோ நம்ம ஹெல்மெட் ரிவ்யூவும் நம்ம போட போகிறோம். நம்ம ஹெல்மெட் வந்து ஒரு ஸ்பெஷலான செல்லு செஞ்சுருக்காங்க, KTA அப்படின்னு ஒரு செல்லு வந்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். மோர் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைச்சு வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பைக்கோட ரிவ்யூ வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் கூட ஓட்டிருக்க மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம வில்லிவாக்கம் ரோடு கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டா 360 வீடியோ ஆன் பண்ணிட்டு மேலே அதை ஒரு கவரை போட்டு விட்டுங்க. ஸோ இதனால இருட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். என்னத்தை சொல்கிறது, சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த விளாக் எப்போ வேணால் முடியாங்க, எண்டிங்கே இல்லாமல். எனக்கு இந்த வண்டியை சரியாக ஓட்ட வர மாட்டேதுக்கு. ஏன்னு கேட்டிருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ப்ளெண்டரும் டியோவை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதோட ஹெச்பியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹெச்பிக்குள்ளே தான் இருக்கும். இந்த வண்டியோட ஹெச்பி 34 ஹெச்பி இருந்தாலும் நான் ஹர்பன் மோட்டில் போட்டு அதோட பாதி பவர் யூஸ் பண்ணுறேன். அப்போ கூட என்னால் இதோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பைக்கோட சிறப்பு அம்சத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இதில் புதுசான Bto Rr310 என்ன புது அம்சம்னா, அந்த அப்ஸ் அண்ட் டவுன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்குதுன்னா இது அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அது என்னமோ ரேம்பிங் என்னமோ சொல்கிறாங்க, அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர்வ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான். நம்மளுக்கு ஷோரூமில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கம்ப்ரெஷன் டேம்பிங் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டூல் நம்மளுக்கு தரலை. ஸோ நம்ம கேட்டுக்கு அது எப்போ வரணும்னு தெரியலை, பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வரட்டோங்க. ஸோ அதை நான் எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு நியர்பை போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் போய்டுன்னு நினைக்கிறேன். அவளை கொடுத்த டெட்லைனும் அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வண்டியை விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. நம்ம ஷோரூமில் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ ரிவீட் அடிக்க சொல்ல ஒரு பெரிய ஃபன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸில் ரிவீட் அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்களும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. அடித்ததில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஓரளவுக்கு மாட்டிக்கிச்சு, இன்னொன்று பக்கம் அப்படியே அந்த ஒரு பிட்டு தொங்குது. கேட்டால் ஃப்ரெண்டில் ரிவீட் அடிக்க மாட்டோம், நெட்டு பெல்ட் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி நம்ம இதுக்காக ஷோரூம் வரணும். அண்ட் அதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது ஷோரூமில். ஸோ அப்படியே அதை பார்க்க சொல்லியும் வந்து பார்க்கணும். சும்மா உதறுதுங்க. என்ன சத்தம் கேட்குறேன் கர்றந்து. எதிரி உங்களுக்கு கேப்சர் ஆனாலும் ஆகும்னு நினைக்கிறேன் ஆடியோ. ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சப்போம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.